அண்ணன் கமலஹாசன் பேசுனது சும்மா கதை இல்லை, வரலாற்றை சொல்றாரு. அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற. ஏன் நான் உன்னுடைய KGF 1வது பகுதியும் 2வது பகுதியும் இங்க சுதந்திரமா ஓட விட்டல? படத்திலயா போட பகையை காட்டுறது? படத்திலயா? படத்துல குடிக்கிற நீர்ல இதுலயாமா? இப்ப வன்னியர்கள் எல்லாம் அது அக்கினியில இருந்து நெருப்புல இருந்து பிறந்தவர்கள். அப்படி இதெல்லாம் என்ன சினிமா நம்பும்படியா இருக்கு? நெருப்புல இருந்து யாராவது பிறக்க முடியுமா? ஒரு அண்ணன் என்னுடைய காடுவெட்டி குரு, அவர் குருன்னா மானம் வீரம் எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒரு மகன் அவர். அப்ப அந்த இங்க பேசியவர்கள்லாம் சொன்னாங்க பாருங்க, பணமா இனமானா இனத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு வீரன், ஒரு தமிழன் அவர். அப்ப அப்படித்தான் நீங்க மண்ணை காக்கிற போராட்டத்தில் எதற்காகவும் மண்ணை விட்டு கொடுக்காததான் மாவீரனா இருக்க முடியும். அதேதான் எங்கள் தலைவருக்கும். என் தாய் நிலத்தை இன்னொருத்தன் அடிமைப்படுத்தி ஆள அனுமதிப்பவன் எப்படி வீரனா இருக்கும்? என் தாயின் மடியில் இன்னொருத்தன் தலை வைத்து படுக்க எந்த மகன் சம்மதிப்பான்? அந்த உணர்வின் எழுச்சி தான், அதுதான் புரட்சியாகவும் போராட்டமாகவும் வருகிறது. அதை சிலர் என்ன பண்ணுவாங்க, இது கலவரம், தேவையில்லாத போராட்டம், இது வெட்டி வேலை, இப்படி பேசுறதுக்கு. அதான் என் தம்பி உணர்வு பூர்வமா அதை எடுத்துரைச்சு. அது பார்க்கறவனுக்கு தான். வெள்ளக்காரனுக்கு காந்தியே பயங்கரவாதி தான், காந்திக்கு பகத்சிங் கூட தீவிரவாதி தான். இப்படிதானே இருக்குது. இப்ப எங்க பார்வையில எங்களுக்கு எங்க தலைவன் பாக்குறன் யாரு, எங்களுக்கு எங்க அண்ணன் காடுவெட்டி குரு யாருங்கிறதா. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வீரப்பனையே இன்னும் மாயாவி சந்தல கடத்தல்காரன் திருடன் தான் நீங்க கற்பிச்சீங்க. எங்களுக்கு அவன் வனக்காப்பாளன், பிரபாகரன் இனக்காப்பாளன், அப்படிதான் நாங்க பார்ப்போம். அப்ப அதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்விக்கு இங்க எவரிடத்தில் பதில் இருந்தது? சந்தன கடத்தல் வீரப்பன், சரி கடத்தினார், என்ன பண்ணார்? சந்தன கட்டையை வெட்டி வித்தார். யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தி வித்தார். வித்தவர் காட்டுகள் இருந்தார், வாங்கினவன் எங்க இருந்தான்? வித்தவனையே பல 100 கோடி செலவழிச்சு பல ஆயிரம் காவல்துறை படைகளை அனுப்பி தேடி போனீர்களே, வாங்கின ஒருத்தனை கூட கைது செய்யலையே, என்ன பதில்? ஏன்னா வாங்கின போறோம் அதிகாரத்தில் இருந்து. அப்ப அந்த எங்க பக்கம் இருக்கிற நியாயங்களையும் எடுத்து பேசணும் இல்லையா? அதுதான் இந்த படையாண்ட மாவீரா பேசுது. அது என்னுடைய தம்பி மிக நேர்த்தியா செய்வார். என்னுடைய தம்பி கௌதமன் அது மிக நேர்த்தியா செய்வார். அதற்கு துணையா என்ன அருவீர் இளவல் பாலமுரளிவர்மன், அவனுடைய உரையாடல் மிகச்சிறப்பா இருக்கும். அது எந்த காலத்திலையும் சந்தன காடுக்கும் அவன் தான் உரையாடல், ஆட்டோ சங்கருக்கும் அவன் தான் உரையாடல். இப்ப வன்னியர்கள் எல்லாம் அது அக்கினியில இருந்து நெருப்புல இருந்து பிறந்தவர்கள். அப்படி எனக்கு கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன சினிமா நம்பும்படியா இருக்கு? நெருப்புல இருந்து யாராவது பிறக்க முடியுமான்னு. அது நம்ப முடியாதுல்ல, அது நம்ப முடியாம கூட இருக்கலாம். ஆனால் நாங்க நெருப்பாக பிறந்தவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதை இந்த படத்துல வசனமா உரையாடலா என் தம்பிகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தமிழன் ஒரு நெருப்பு, பெருநெருப்பு. அநீதியோ அச்சமோ அடக்குமுறையோ அண்ட விடாத அளவிற்கு ஒரு பெருநெருப்பாக வாழ்ந்த மறவர் கூட்டம் தான் தமிழர்கள். இங்கே பேசிய என்னுடைய தம்பி பேரரசு, எங்க அண்ணன் சேகர் அவர்கள்லாம் பேசினார் மொழி குறித்து, மற்றவர்கள் நம்மளை இழிவா பேசுறது குறித்து, மொழி உணர்வற்று போறது. இப்ப பேச்சு வழக்குல பழகிருச்சு எல்லாருக்கும். இப்ப சரி, ஆங்கில சொற்களை கலந்து நம்ம ஒத்துக்கிறணும், நம்ம இனம் அழிந்துட்டது. நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கோம். இது தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடாக மாறி இருக்கிறது. தமிழ் இறந்து, தமிழை கொன்றவர்கள் தமிழர்கள் தான். தாய்மொழியை அழிய விட்ட ஒரு இனம் வரலாற்றில் வாழாது. வாழ்ந்ததா செய்தியே இல்லை. அப்ப நம்ம அழிஞ்சிட்டோம். சமஸ்கிருதம் கலந்து பேசி 1800 கன்னடம் பிறக்குது, 600 தெலுங்கு பிறக்குது, 1600 15ஆம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழி கிடையாது. தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து எப்படி கலந்தோம்? வணக்கம், நமஸ்காரம், சோறு, சாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அப்படி பிரிஞ்சு இப்படிதான் போச்சு. சாப்பிட்டீங்களா நீங்க, போஞ்சை சீரா மீறு, ஒரே வழி அளவுல தான் பேசிட்டு இருப்பான். இப்படி போயிருச்சு. கடைசியா துளு, கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதித்தவேன் தமிழ் தாய் வாழ்த்துல பாட்டு இருக்குது. அதை ஆட்சியாளர்கள், அன்றைய ஆட்சியாளர்கள் ஆரியம் போல் வழக்கொழிந்தை தூக்கினார்கள். ஏனால் அந்த பிராமணர்கள் வாக்கு போயிருமோ. அது கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் அதை சொன்ன அந்த மொழி பேசக்கூடிய மக்களின் வாக்கு போயிரும், அவங்க குறைவா நினைப்பாங்க. தமிழுக்கு அந்த பெருமையை கொடுக்க அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இப்ப கூட கீழடி 2500 ஆண்டுக்கு முன்னாடி இருக்க தமிழனின் தொன்ம நாகரிகம் ஒரு தோராய கணக்கு தான் 2600 5000 ஆண்டா கூட இருக்கலாம். 2 ஏக்கர்ல தோண்டிட்டு இது திராவிட நாகரிகம்னு ஒரு கூட்டம், இது இந்திய நாகரிகம் என்று ஒரு கூட்டம். 2500 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது? இந்த நிலப்பரப்பு எது? ஒன்னா இருந்ததா? இப்படி ஒரு பேர்ல இருந்ததா? 2500 ஆண்டுக்கு முன்னாடி திராவிடம்ங்கிற சொல்லு எது? திராவிடம்ங்கிற ஒரு நாடு எது? இதெல்லாம் ஏது? இந்த கன்னடம் தெலுங்குலாம் ஏது? இது தமிழர்கள் நாகரிகம், தமிழனுடைய பண்பாடு, தமிழனின் அடையாளம், தொன்மம் என்று சொல்ல வாய் வரல. அதை விட்டு கொடுக்க முடியாது. தமிழனுக்கு அந்த பெருமையை கொடுத்துடக்கூடாது. அதான் இவங்களுக்கு இருக்கிற சிக்கல். இந்த நிலையில் தான் வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய பிள்ளைகள். எங்கள் தலைவர் சொல்லுகிறார், உலகத்தில் 13 கோடி தமிழ் மக்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தாலும் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றதுங்கிறார். நான் அடிமையாக இருக்கிறேன்,
விடுதலைக்கு போராட வேண்டும் என்கிற வீர உணர்வு, விடுதலை உணர்வு எழுச்சியுற்றது. விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான். அந்த விழிப்புணர்வு வந்தது தமிழீழ மண்ணில் தான். இன்றைக்கு அந்த விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்ட அந்த நொடியில் இருந்து உலகெங்கும் வாழ்கிற தமிழ் தேசிய மக்களின் மொத்த மக்களினுடைய ஆன்மா விழிப்புற்றது. குறிப்பா தமிழகத்தில் இன்று பேரெழுச்சியாக வருகிறது. அதுதான் எளிய பிள்ளைகள். எங்களுக்கு 36 லட்சம் 40 லட்சம் வாக்குகளை தந்து தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றிருக்கானா, இன்னும் மான உணர்வும் இன உணர்வு உள்ள தமிழர்கள் சாகல எல்லாம் இருக்கான். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்ங்கிறார் எங்க புரட்சி பாவலர். அதுதான் முக்கியம். அவருக்கு ஏற்க, கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை. அண்ணன் கமலஹாசன் பேசுனது சும்மா கதை இல்லை, வரலாற்றை சொல்றாரு. அது ஏற்றுக்கிறது எழுத்துக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற. ஏன்? நான் உன்னுடைய KGF 1வது பகுதியும் 2வது பகுதியும் இங்கே சுதந்திரமா ஓட விட்டல, அதுக்கு பரிசு. இப்போ நீ தான் கிழிக்க முடியும், எங்களுக்கு கிழிக்க முடியாதா? நீ தான் தடுக்க முடியும், எங்களுக்கு தடுக்க முடியாதா? முடியும். ஆனா நாங்க செய்யல. ஏன்? தமிழனின் பேரன்பும் பெருந்தன்மையும் மாண்பும். படத்திலையா அவரோட பகையை காட்டுறது? படத்திலையா? படத்துல குடிக்கிற நீர்ல இதுலையாமா? இதுல இல்லாம பகை எப்படி இருக்கு பாருங்க. உங்க படம் வராது, உங்க படம் ஓடாது. இப்போ தமிழில் இருந்து வந்தது கன்னடம் என்றதை ஏற்க முடியாத அவர்கள் தமிழை ஏற்கல. தமிழிலிருந்து வந்ததுங்கிறது ஏற்கல. ஒரு தலைவருக்கு தமிழையே ஏற்கல. தமிழையே சனியன் ஒழிக்கணும். தமிழை சனியனை ஒழிக்கணும்னு சொன்னவரை தமிழர் தலைவராகவும் தந்தையாகவும் கொண்டாடணும் ஒரு இனம், உலகத்திலே கேடுகட்ட மானங்கட்ட இனம் தமிழன் தான். அவன் என் மொழியவே ஏற்க மாட்டேங்கிறான், அதுல இருந்து வந்ததுங்க ஏற்க மாட்டேங்க. அவரை நான் தலைவனா ஏற்கணுங்கிறத, இப்படி ஒரு உலகம், இப்படி ஒரு சமூகம் எங்கேயாவது இருந்திருக்க பாருங்க. இதுதான்